செந்தில் பாலாஜி நாங்கள் பல தடவை சொல்லியிருக்கோம், ஏங்க உடனே கொடுக்கணும், தங்கம் தினர்ஸ் நல்லா தானே பண்ணுறாரு, அவரை விட இவர் எந்த வகையில் சிறந்தவர்லாம் சொல்லி பார்த்தா அவர் எதை பற்றியும் கவலைப்படல. கோர்ட்டாவது எதிர்கட்சிகளாவது நான் எனக்கு வேண்டியவர்னு சொல்லி கொடுத்துட்டாரு. இதையும் அவர் சாதாரணமாக தான் எடுத்துப்பார். டிசம்பர் 13 என்ன சொல்லுவாங்க, இல்லை ரொம்ப எஃபிஷியண்ட்டான அவருங்க, இன்னும் கேட்டால் கரண்ட்டை கண்டுபிடிச்சவர் இவர் தான், அதனால தான் இவருக்கு எலக்ட்ரிசிட்டி கொடுத்தோம் அப்படின்னு சொன்னால் கூட ஜட்ஜஸ் என்ன பண்ணுவாங்க, என்ன பண்ணுங்க போங்க அப்படின்ட்டுருவாங்க. இப்போ கூட இங்கே ஒரு கேஸ் வந்ததில்லை நம்ம ஹைகோர்ட்டில், தலைமை நீதிபதி இங்கே சென்னையில், செந்தில் பாலாஜி இன்னும் எத்தனை நாளைக்கு உள்ள இது வச்சிருக்க போறீங்க, மந்திரியாக வச்சிருக்க போறீங்கன்னு சொன்னதுக்கு தலைமை நீதிபதி சொன்ன வார்த்தைகள் ரொம்ப கடுமையானவை. ஆனால் லீகலாக நிற்காது. என்ன சொன்னார்னா, இட்ஸ் அ ப்ரெரோகேட்டிவ் ஆஃப் தி சீஃப் மினிஸ்டர், நான் தலையிட முடியாது, ஆனால் ஒரு சீஃப் மினிஸ்டர் இதையும் பார்க்கணும். ஒரு மந்திரி ஜெயிலுள்ள இருந்து என்னத்தை அவர் பெருசாக சைன் பண்ணுவார், அவர் என்ன மினிஸ்ட்ரியல் ஒர்க் என்ன அவர் டிஸ்சார்ஜ் பண்ண முடியும், சம்பளம் வாங்குறாரு, சம்பளம் எப்படியும் ஒரு 1.5 லட்சம் கிட்ட வாங்குவார்ல, அந்த 1.5 லட்சம் வாங்குறதுக்கு என்ன அவர் செஞ்சாருன்றதை முதல்வர் அதெல்லாம் பார்க்கணும்.